சார் ஈஸியாக சொல்லிட்டீங்க பூண்டு பால், அது எப்படி சார் செய்கிறது? ரொம்ப ஈஸி தாங்க. ஆக்சுவலாக வீட்டில் யாராலும் செஞ்சிடலாம். ஒரே விஷயம், பூண்டு வந்து ஒரு 4 பல் வீட்டில் ஆர்டினரியாக கிடைக்கக்கூடிய பூண்டு 4 பல் எடுத்து உரித்து அதை வந்து ஒரு ஒரு 100 ml ஒரு டம்ளர் பால், அந்த பால் வந்து ரொம்ப திக்கான பாலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைல்யூட்டட் மில்காக இருக்கணும். டைல்யூட்டட் மில்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த 4 பல் பூண்டு அந்த டைல்யூட்டட் மில்கில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். 5 நிமிஷம் கொதிச்சாவே அந்த பூண்டு பல் வெந்துடும். அப்புறமேட்டு அதை ஆற வச்சு சாப்பிடணும். ஆற வச்சு சாப்பிட்றப்ப என்னன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்பூனை போட்டு அந்த பூண்டு பல்லை எடுத்து மென்று சாப்பிடணும். ஐயோ பூண்டு எப்படி சார் வெறும் வாயில் சாப்பிட்றது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அது இந்த குழந்தைங்களாம் பல்பம் சாக் பீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து பல்பத்தை வாயில் போட்டால் டேஸ்ட்டே இருக்காது இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக மாறி இருக்கும். ஏன்னா அந்த டேஸ்ட்டை முழுக்க அந்த பால் உறிஞ்சிருக்கும். ஸோ அந்த பூண்டை வந்து ஒரு காரத்தன்மை இல்லாமல் மாத்திர வேலையை ஆல்ரெடி அந்த பால் செஞ்சுருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பூண்டை எடுத்து சாப்பிட்டு பாலை வந்து நிதானமாக குடிக்கணும். இதுதான் பூண்டு பால் செய்கிறது. ஒரு ஏதோ பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது, ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரே ஒரு விஷயம், பால் வந்து டைல்யூட்டட் மில்காக இருக்கணும், அப்போ தான் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பூண்டு பால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க தேவைன்னா உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை கொஞ்சம் தேனோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.